Commander of the Navy is very, very happy, and I should give the credit to all the. I think he is first to visit there in December. We are getting ready for the Palethu feast. So we visited Palethu yesterday. They are about Palethu. Then maybe after 15th of this month, it is not this easy, but thank God everything went smoothly. And the sea, 3 days during the feast, it was very comfortable. So that is also a blessing when you do good things. Next year feast, you will ensure that you would have a comfortable place, same place. Tent is not sufficient. You must have seen, have a plan to construct a place. For your kind words and support, Commander. What I want to say is the first point we have to know is for the next is very important, because what happens is every year when people next year அனைவருக்கும் வணக்கம். கச்சதீவு புனித அந்தோனியார் யாத்திரை தல திருநாள் கடந்த 27ஆம் 28ஆம் திகதிகளில் மிகவும் சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த திருநாளுக்கு வழமையை விட மிகவும் அதிகமான பக்தர்கள் அங்கே கூடியிருந்தார்கள். குறிப்பாக இந்தியாவிலிருந்து 4000 பக்தர்களும், இலங்கையிலிருந்து 9000 பக்தர்களும் ஆக 13000 பக்தர்கள் அங்கே கூடியிருந்தார்கள். வழமைக்கு அதிகமாக பக்தர்கள் கூடியபடியால் அங்கே நடைபெற்ற நிகழ்வுகள் பக்தர்களால் அதிகரித்திருந்தாலும் எல்லாம் சிறப்பாக நடைபெற்றன. இந்த திருவிழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் எங்களுடைய யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் தலைமையிலான குழுவினரும், இலங்கை கடற்படை தளபதி தலைமையிலான குழுவினரும் மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதன்படி அங்கு வந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டிருந்தன. திருநாளுக்கு அங்கே கூடியிருந்த மக்கள் அனைவரும் ஒன்று கூடி புனித அந்தோனியாருடைய ஆசீர்வாதத்தையும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே இந்த வேளையிலே நாங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய யாழ் மறைமாவட்ட ஆயர் சார்பாகவும் அனைத்து பக்தர்கள் சார்பாகவும் இந்த விழாவுக்கான சகல ஏற்பாடுகளையும் செய்த எமது யாழ் மாவட்ட செயலகத்தினர், அரசாங்க அதிபர், கடற்படை அதிகாரிகள் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகளை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். அங்கு வந்த மக்கள் எல்லாரும் உண்மையாகவே இறைவனுடைய ஆசீரை பெற்ற மக்களாக, அமைதியை அனுபவித்த மக்களாக, மகிழ்ச்சியை அந்த இடத்திலே அனுபவித்த மக்களாக இருந்ததை நாங்கள் எல்லாரும் காணக்கூடியதாக இருந்தது. அதே வேளையிலே இந்த நடைபெற்று முடிந்த இந்த திருநாளிலே ஏற்பட்டிருந்த குறைபாடுகளை பற்றிய ஒரு ஆய்வையும் இன்றைய நாளிலே நாங்கள் யாழ் மாவட்ட செயலகத்திலே அரசாங்க அதிபர் தலைமையிலே மேற்கொண்டிருந்தோம். அதன்படி இந்த ஆண்டிலே அந்த திருநாளின் பொழுது ஏற்பட்ட குறைபாடுகளை பற்றியும், அடுத்த வருடம் நடைபெறுகின்ற திருவிழாவை எவ்வாறு இந்த குறைபாடுகளை மேற்கொண்டு செய்யலாம் என்பது பற்றிய பல ஆலோசனைகள் இன்றைய கூட்டத்திலே முன்வைக்கப்பட்டன. ஆகவே அந்த ஆலோசனைகளின்படி இந்த வருடம் அதிக பக்தர்கள் வந்ததினால் ஏற்பட்ட சில குறைபாடுகளை அடுத்த வருடத்திலே தீர்த்து வைத்து, அடுத்த வருடம் வருகின்ற திருநாளை இன்னும் சிறப்பான விதத்திலே எல்லா வசதிகளோடும் செய்யக்கூடிய ஒரு நிலையிலே அந்த திருவிழாவை ஏற்பாடு செய்வதற்கான அந்த நிகழ்ச்சி திட்டங்களையும் இந்த கூட்டத்திலே, இந்த இடத்திலே பலரும் முன்வைத்தார்கள். அந்த ஆலோசனைகளை நாங்கள் எப்பொழுதும் மனதில் கொண்டு வருகின்ற ஆண்டு நடைபெறுகிற திருநாளில் பக்தர்களுக்கு தேவையான மேலதிக வசதிகள் அனைத்தையும் செய்து கொடுப்பதற்கான ஒழுங்குகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம். ஆகவே இந்த வருடம் இந்த திருநாளுக்கு வருகை தந்த, இந்தியாவிலிருந்து வருகை தந்த குருக்கள், துறவியர், இறைமக்கள், பக்தர்களாகிய அனைவருக்கும், இலங்கையிலிருந்து வருகை தந்த எல்லா குருக்கள், துறவியர், பக்தர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றோம். உங்களுடைய வருகை, உங்களுடைய ஒத்துழைப்பினால் இந்த யாத்திரை தல திருநாள் மிகவும் சிறப்பாக நடந்தேறியது.
இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக கிடைத்திருக்கிறது. தொடர்ந்தும் புனித அந்தோனியாருடைய பரிந்துரையும் பாதுகாப்பும் உங்கள் எல்லாருக்கும் கிடைப்பதாக. இந்த வேளையிலே இந்த திருநாளை உலகம் முழுவதும் எடுத்து சென்ற ஊடகத்துறையினருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றோம். அவர்களுடைய இந்த ஊடக செயல்பாட்டினால் புனித அந்தோனியாருடைய அந்த கச்சதீவு திருநாள் உலக மக்கள் எல்லாரும் பார்க்கக்கூடியதாகவும் எல்லாரும் அந்த அனுபவத்தை பெறக்கூடியதாகவும் அமைந்தது. ஆகவே எல்லா ஊடகத்துறையினருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் தெரிவிக்கின்றோம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.